ஹாய் காய்ஸ், நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா, நான் இந்த வீடியோவில் என்னோடய யூடியூப் சேனல் பற்றி நான் சிலதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கப்புறமா என்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது உங்கள்கிட்ட சொல்ல. அதுக்கப்புறமா என்னோடய 5th ஜேர்னி, அதுக்கப்புறம் 4th ஜேர்னி என்னெல்லாம் பண்ணேன் அதெல்லாம் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், நான் 5th போகிறேன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது, சேடாகவும் இருக்குது. ஹாப்பி எதுக்குன்னா, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் போகிறோம் அப்படின்னு ஒரு ஹாப்பியும் இருக்குது. ஐ நோ இது அவ்வளோ பெரிய கிளாஸ்லாம் இல்லைன்னு ஐ நோ, பட் எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. நெக்ஸ்ட் 4th நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம், பட் இப்போவும் அதே மாதிரி இருப்போமான்னு தெரியல. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஒன் அது இருக்குது. ஸோ இதை லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம், இதை பற்றி சொல்ல எதுவும் இல்லை. ஏன்னா நாங்கள் 4th ரொம்ப சில்லாக மேலே ஜாலியாக இருந்தோம். இப்போ 5th போகிறோன்னு கொஞ்சம் சேடாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஓகே, இதெல்லாம் விட்டுடுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கதை பார்க்கலாம். எங்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் அந்த மாதிரிலாம் நான் சொல்லியிருப்பேன், கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் நான் சொல்லியிருப்பேன். ஓகே, பட் எங்கள் சேனலில் அது எதுவுமே பண்ண முடியல. ஆக்சுவலி அது நிறைய எடிட்லாம் பண்ணணும் எங்கள் சேனலில். இப்போ நிறைய பேர் சேனல், இப்போ இல்லை எப்போயுமே நிறைய பேர் சேனலில் தமிழ்நாடு இன்னும் ஒரு போடுவாங்க. ஓகே, எல்லாருக்குமே தெரியும். ஃபோன் டக்குன்னு விழுந்துடுச்சு. நான் ஸ்லோப்பாக வண்டியில் வச்சுருக்கேன், அதனால தான் இந்த மாதிரி ஒரு இதில் இருக்குது. ஸோ அதுதான் என்னோடய மிகப்பெரிய பிரச்சனை. என் ஃப்ரெண்டில் எங்களுக்கு பண்ண தெரியல. பிகாஸ் எங்கள் பேரண்ட்ஸ் எங்களை கைட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. எதுவுமே இல்லை, இந்த யூடியூப் நீங்கள் எதாவது சின்னதாக சிம்பிளாக எடுத்தால் போதும் அந்த மாதிரி தான் சொல்லிடுறாங்க. எங்களால் அது என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஓகேயா, ஸோ அதனால் எங்களால் அதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியல. என் ஃப்ரெண்டு அக்ஷிதா, அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவள் கூட எனக்கு நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்தா. ஓகே, சாட்ஜிபிட்டியில் பார்த்து, நானும் சாட்ஜிபிட்டியில் அந்த ஏஐ ஆப்பில் எல்லாத்துமே பார்த்துட்டு நான் பண்ணேன். பட் ஐ கான்ட் டூ எனிதிங். ஸோ இந்த ஃபோன் ப்ராப்ளம் நான் சொன்னேன். இது பர்சனலாக நான் சொல்லாமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எங்கள் அப்பா ஃபோன் தொலைச்சிட்டாரு, அதனால் இப்போ நான் வீடியோ எடுக்கிறது எங்கள் பாட்டி ஃபோன். ஓகே, ஸோ எங்கள் அம்மா ஃபோன் அப்பா கிட்ட போயிடுச்சு. ஸோ இது பாட்டிக்கிட்ட இன்னொரு ஃபோனும் இருக்குது, எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சோ எப்போயோ எனக்கு தெரியல. ஸோ அந்த ஃபோனில் தான் நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன். இது ரொம்ப ஓல்டுனால சரியாக சவுண்டு அதெல்லாம் கேட்காது. ஓகே, ஸோ அது மட்டும் சாரி. நெக்ஸ்ட் டைமில் நான் கண்டிப்பாக எதாவது மேனேஜ் பண்ணி சவுண்டோடு போடுறேன், நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த டைம் அக்ஷிதா இல்லை, அக்ஷிதாவோட ஃபீலிங்ஸே அவன் சொல்லியிருப்பான் எனக்கு தெரியும். பட் அவள் இந்த டைம் இல்லை. ஓகே, அவங்க ஊருக்கு போயிருக்கா, நான் எங்கள் ஊருக்கு வந்துட்டேன். ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ இதில் நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஈகராக இருக்குது, நான் 5th போக போகிறேன்னு. சம்மர் டிப்ஸ் பார்க்கலாமா? வெயிட், நான் இப்போ உங்களுக்கு 2 விஷயம் சொல்ல போகிறேன். என் பாட்டில் இப்போன்னு காணும். ஸோ வாட்டர் பாட்டிலில் கடைக்கெலாம் போயிட்டு, சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி கடைக்கெலாம் போயிட்டு சப்ஜா சீட்ஸ்ன்னு கேளுங்க. சப்ஜா சீட்ஸா சியா சீட்ஸ்ன்னு கேளுங்க, அவங்களே தருவாங்க. ஸோ வாட்டர் பாட்டிலில் டெய்லி சும்மா அது வாட்டர் மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட். நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. நன்னாரி சர்பத்துன்னு ஒரு ட்ரிங்காக குடிப்பாங்க. ஓகே, எனக்குலாம் அது ரொம்ப பிடிக்கும். சம்மர் சீசன் எப்போ வரும் அதெல்லாம் குடிக்கணும்னு எனக்கு தோணும். ஸோ இதுக்கு அதை தான் போடுவாங்க. நீங்கள் நார்மல் வாட்டர்லேயே சாப்பிட்லாம். நார்மல் வாட்டர் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். என்ன உள்ளே ஏதோ பாலாக இருக்கிற மாதிரியா, அது இவ்வளோ பெருசாக குட்டி குட்டி சீட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த சீட்ஸ் போட்டால் ரொம்ப வாட்டருக்கு டேஸ்ட் எதுவும் தெரியாது, நார்மலாக தான் இருக்கும். பட் ஹெல்த்துக்கு நல்லது. அதாவது எப்படின்னா, இப்போ சம்மர் சீசனில் சிக்கன் பாக்ஸ் அதெல்லாம் வருதுல்ல, அதெல்லாம் தடுக்க இதெல்லாம் நம்ம
யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் திங் எல்லாருக்குமே தெரியும் வாட்டர்மெலன் ஜூஸாகவும் குடிக்கலாம், வாட்டர்மெலனாகவும் சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா நுங்கையும் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நாங்கள் எப்படியோ முயற்சி பண்ணி இந்த சேனலை எடிட்லாம் பண்ணுவோமான்னு எங்களுக்கே தெரியாது. நெக்ஸ்ட்டு சேனலுக்கு பேர் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பட் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். ஏன்? சர்ப்ரைஸா? அது அபவ் ஏப்ரல் 10th 1 வீக்குள்ளே வந்துடும். ஏப்ரல் 1st வீக் வந்துடும். ஸோ ஐ திங்க் யூ வில் பி ஹாப்பி. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பட் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, புரியுது. ஸோ அது ஃபேக்ட்ஸ் மாதிரி நீங்களே அதுக்கு கமெண்ட் பண்ண முடியாது. பட் ட்ரை. எனக்கு நிறைய வியூஸ் போகும். ஓகே, லைக்ஸும் ஒரு வீடியோ நாங்கள் ஒரு டான்ஸ் ஆடிப்போம் ரீசெண்டாக. ஸோ அது போயிருக்கு. ஸோ கமெண்ட்டில் முடியலைன்னா நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஓகே, ஸோ முடிஞ்சால் கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் என்னோடய சேனல், புது சேனல் நேம் என்னன்னு. ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன். வரட்டா?